கர்த்தர் மிக மிக நல்லவர். அதிசயமாய் நம்மை இதுவரை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் மிக ஆசீர்வாதமான தேவன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நேற்றைக்கு இன்றைக்கு என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. It is none like Jesus. There is none like Jesus. The name above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா கணத்தையும் உடைய நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்திற்கு ஈடுனை எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கூட? அல்லேலூயா சொல்றத அப்படியே கூடவே வச்சுக்கிட்டு கூடவே சேர்த்து சொல்லுங்க. இயேசுவை போல யாருமே இல்லை. இயேசு ரொம்ப நல்லவர். இயேசுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இயேசு அற்புதம் செய்தவர், அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். இயேசு அற்புதம் செய்தார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய நாமத்தை யாரும் நிறுத்தவே முடியாது. அவருடைய நாமத்தை யாரும் தடுக்கவே முடியாது. அந்த நாமம் ஜெயமுள்ள நாமம். எவ்வளவு இயேசுவை பத்தி நம்ம உயர்த்தி சொல்றோமோ அவ்வளவு இயேசு நல்லவர். மனுஷன மாதிரி அப்படியே பெருமையில பெருகிட மாட்டாரு. அவருக்கு அந்த நாமத்துக்குரிய ஒரு பெரிய கணம் அது. இல்லையா? நம்ம சொல்றதுனாலதான் அவர் பெருமைப்பட போறது இல்லை. அவர் ஏற்கனவே பெருமை உடையவர், எல்லா புகழ்ச்சி உடையவர், அவரு பெரியவர். நம்ம அவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையோடு கூட சொல்லணும். இயேசு ரொம்ப ரொம்ப பெரியவர். நம்ம சில நேரத்தில் சொல்லும் போது அப்படி நம்ம ஒரு தைரியத்தோடு சொல்லணும். அல்லேலூயா. What a joy to be here on this wonderful Saturday. Amen. இந்த சனிக்கிழமை சாயங்காலத்தில் இருப்பது பெரிய சந்தோஷம். Team, kindly excuse me. I'm going to be preaching in Tamil. Hopefully Gesia will be able to brief you about what I've been preaching here. So because it's a very short time that we preach on Saturdays, so I'm going to just preach in Tamil. But whatever possible, I will be using a few statements in English, or probably a few words I will just pronounce in English, but you can just follow and be prayerfully, be participating in what God is sharing here. Okay? இந்த அருமையான ராத்திரி வேளையிலும் தொடர்ந்து நம்முடைய எபிரேய புத்தகத்திலிருந்து இந்த பகுதியிலே நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புறேன். இங்க மாத்திரம் இல்ல, அநேகர் ஒளிபரப்பிலும் இதை கேட்டு தொடர்ந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாய் எபிரேய புத்தகத்துடைய 11ஆம் அதிகாரத்தை விசுவாசத்தின் அடிப்படையில், விசுவாசம் எவ்வளவு நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவிலின் நிச்சயமா இருக்கு, அதை எப்படி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில நம்பி சாதித்தார்கள் என்பதை தான் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக ஸ்டால்வார்ட்ஸ், பெரிய பெரிய பெயர்கள், லைக் ஆபிரகாம் என்ற ஒரு பெரிய பெயர், ஈசாக் என்ற பெரிய 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 பெயர், யப்தா என்ற ஒரு ரொம்ப சொல்லாத ஒரு பெயர். ஆனால் இவர்கள் எல்லாரும் சாதனையாளர்களாய் தங்களுடைய விசுவாசத்துல செய்த பொருத்தனையா இருக்கட்டும், இல்ல கர்த்தரை நம்பின நம்பிக்கையா இருக்கட்டும், அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே கர்த்தருக்காய் அவர்கள் வாழ்ந்து அந்த விசுவாசத்தை ஜெயமாய் முடித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இதை நம்ம கேட்கிறோம் அப்படின்றால், விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கிற டைட்டிலே என்ன தெரியுமா? இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் இது அதுன்னு பெரிய பெரிய காரியம் சொல்றதை காட்டிலும் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நல்ல விசுவாசி, இயேசு உண்மையான தேவன் என்று விசுவாசிக்கிற ஒரு நல்ல விசுவாசி. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசியே. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசியே. நீங்க பெருமைக்குரியவர்கள், நீங்க பிரம்மாண்டமானவர்கள், நீங்க பாக்கியமானவர்கள். இயேசுவின் பிள்ளையா இருக்கிறபடினாலே, இயேசுவை நம்புறபடினாலே நீங்க ஜெயமா எப்போ இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெருமையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரிய பெருமை தெரியுமா? இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதை யாருமே தடுக்க முடியாது. உலகம் என்ன வேணா சொல்லட்டும், இந்த இயேசுவை நம்பாதவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நமக்குள்ள இருக்கிற பெரிய பெருமை தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசி. ஆமென். அப்போ இந்த விசுவாசியை குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டு அநேகர் சாதனையாளர்கள் வாழ்ந்து முடிச்சதை நாம 11ஆம் அதிகாரங்களை வாசித்த பிற்பாடு 12ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் வாசிக்கிறோம். இப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இன்னைக்கு நாம பேசிக்கொண்டே இருக்க, சொல்லுங்க, சூழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு பதிலா சொல்லுங்க, இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்க. இன்னைக்கு ஆபிரகாம் பத்தி பேசுறோம். ஆபிரகாம் செத்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு எதுவுமே இல்லாம இருக்குது, ஒருவேளை சரீர பிரகாரமாய். ஆனால் அவருடைய விசுவாசத்தை இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். நானும் நிறைய பிரசங்கம் பேசி இருக்கிறேன்.
நிறைய பிரசங்களை கேட்கிறேன், நிறைய பேர் பேசுறதை கேட்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ செய்திகளிலே ஆபிரகாமை குறித்து பேட்டி கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த மேகம் போடுன அந்த சாட்சி என்னை சுத்தி கொண்டே தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெளிவா புரிஞ்சுட்டே இருக்குது? அந்த சாட்சி என்னை சுத்தி கேட்டே தான் இருக்குது. நான் பேசும்போது எனக்குள்ள ஆபிரகாமுடைய ஒரு அந்த தைரியம் வருது. என்ன தெரியுமா? ஆபிரகாமு கர்த்தர் 25 வருஷத்துல செய்வார்னால் எனக்கும் எதையாவது நான் விசுவாசிக்கிறத செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இது கதை இல்ல, யாரோ ஒருத்தர் நடிச்ச ஒரு பெரிய மூவி, பல பல வருஷம் ஓடின ஒரு சரித்திர சினிமா இல்ல. இது உண்மையாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்து ஜெயமாய் மாறின ஒரு சத்தியம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி என்னை சூழ்ந்து கொண்டிருக்க, இந்த உலகத்துல என்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அதை நான் தான் தள்ளணும்னு சொல்லுங்க. ஆமேன்னு ஒண்டி சொல்லக்கூடாது. இப்ப இதையும் சொல்லணும் என் கூடவே நீங்க. இந்த உலகத்துல என்ன பாரப்படுத்திட்டு இருக்கிற திரளான காரியங்கள் இருக்குது, சொல்ல முடியாத காரியங்கள் இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமான காரியங்கள் இருக்குது. நான் தான் அதை தள்ளணும். நான் தான் அதை தள்ளிட்டு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய, இப்ப இயேசுவை கொண்டு வந்துட்டோம். யாரை கொண்டு வந்துட்டோம்? இயேசுவை முன்னால கொண்டு வந்துட்டு விசுவாசியம் எல்லாத்தையும் துவக்கி முடிக்கிறவராகி இயேசுவையை நோக்கி என்ன பண்ணுவேன்? நானு எனக்கு இருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிப்பேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க ஓடி முடிக்கிறதுக்கு? நமக்கெல்லாம் ஏசாமி நாளைக்கே வந்துட்டா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மனசுல இருக்கும் இல்ல. ஆனா வரேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்போ வராருன்னு தெரியல. நீங்க தான் யாரா கேட்டு சொல்லுங்களேன். சிலத்துல அப்படிதான் தோணுது இல்ல, எப்படா வருவீங்க, வந்துருங்கப்பா அப்படின்ட்டு. வருவார், வருகிறவர் தாமதிக்கிறார் ஆனால் வருவார். அல்லேலூயா. ஆனா வச்சிருக்கிற ஓட்டத்தை என்ன பண்ணும்? நித்தியமா நிக்காம ஓடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஓட்டத்தை நம்ம ஓட முடியும். இப்ப 2வது வசனத்தை கடந்த வாரங்களில் தியானித்தோம். இப்ப கொஞ்சம் மூவ் பண்ண போறோம். 2வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அப்ப இயேசு எப்படி ஓடினார் அப்படின்றதான் இந்த எபிரேயாக்கன் விளக்குறார். என்ன சொல்ற? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஆமென். இப்ப எல்லா மனுஷனுக்கும் there is a future, there is something that you can look ahead, there is something that you can go forward. ஆமென். நமக்கு முன்னால ஒரு காரியம், எல்லாருக்கும் ஒரு முடிவு என்பது உண்டு. சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு? சந்தோஷத்தின் முடிவு, வெற்றியின் முடிவு. சொல்லுங்க, சாதிக்கிற முடிவு, எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை முடிச்சு கொள்கிற முடிவு. ஆமா பிரதர், கவலைப்படாதீங்க. நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும், எதனா ஒண்ணு பயம் சொல்லிட்டே இருக்கும், சந்தேகம் சொல்லிட்டே இருக்கும். இதெல்லாம் சும்மா என்ன சொல்ற, ஏன் சொல்றேன்னு. அதை மீறி என்ன தெரியுமா சொல்லணும்? இல்ல 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 இல்ல, எனக்கு ஒரு முடிவு இருக்குது. அது வெற்றியின் முடிவு, அது ஒரு ஆசீர்வாதத்தின் முடிவு. அந்த நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். அந்த நம்பிக்கையை பேசிக்கொண்டு அந்த முடிவை நான் ஓடி ஜெயமாய் முடிப்பேன். தம்பி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்குதுடா, தெரியாடா? பிள்ளைங்கள்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வளர்ந்து வர டீன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்துல பார்த்து சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இருக்கிறது. சில நேரத்துல தோணும், இப்படியே தான் இருக்குமா? இப்படியே இருக்காது. இப்போ ஓடுற ஓட்டம் இப்படி இருக்குது, ஆனா அப்புறம் ஒண்ணு இருக்குது, அது ஒரு நல்ல ஓட்டமாய் முடிகிற முடிவாய் இருக்கும். ஆண்டவர் ஒரு சிறந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். சைக்கிளே ஓட்டிருக்கிறவன் சைக்கிளே ஓட்டணுன்றது எந்த நியமனம் இல்ல. சைக்கிள் ஓட்டுற நீ நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு கார்ல இல்ல பிளைட்டே ஓட்டுற அளவு கடவுளுக்கு உதவி செய்வார். உதாரணத்துக்காக சொல்றேன், இந்த பாஸ்டர் பாரு சைக்கிள்ல இருந்து பிளைட்டுக்கு பேசுறாருன்னு போயிட்டு அதை ஒண்ணு ஒரு கதை கட்டி பேசுறாதீங்க. இல்ல அது யாரா பாக்குறவன் ட்ரோல் பண்ணிடாதடா, கேட்டுக்கடா, சரியா? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்ப இருக்கிற மாதிரியே இருந்து அப்படியே செத்து போறது கிடையாது. ஒரு நல்ல ஒரு முடிவை கடவுள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து ஓட்டாண்டி ஆகி எல்லாத்தையும் அவுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டா அப்படியே வெறுமையா அப்படியே சுத்திட்டு பேன்னு சுத்திட்டு இருக்கிற வாழ்க்கை கிடையாது. இயேசு கிட்ட வந்துட்டா ஒரு நித்திய வாழ்க்கை கிடைச்சிச்சு, சந்தோஷம் கிடைச்சிச்சு, நிரந்தரம் கிடைச்சிச்சு. நல்ல ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீயும் போயிட்டியா இயேசு கிட்ட? நீயும் போயிட்டியா அந்த ஓட்டாண்டி கூட்டத்துக்கு? நீயும் போய் சேர்ட்டியா? அப்படி அவனா சொல்லுவான். அவனுக்கு தெரியாது. அவனை பார்த்து பரிதாபப்படுங்க. பாவண்டா நீ, டே உனக்கு தெரியலடா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் அடைந்திருக்கிறேன்னுட்டு. உனக்கு தெரியலன்னு சொல்லப்படுங்க. ஒரு பாவத்தோடு அவனை பாருங்க, ஏக்கத்தோடு அவனை பார்த்து அவன்கிட்ட சண்டை போடாதீங்க. அவனுக்காக ஒரு பாரத்தோடு பார்த்து சொல்லுங்க, டே உனக்கு தெரியலடா அந்த சத்தியம், இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்று என்ன பண்ணல உனக்கு தெரியல. அல்லேலூயா. சில நேரத்தில் யாரா ஏசாம பத்தி பேசினா நமக்கு வலிஞ்சு கட்டிட்டு வந்துடும் கோவம். கோவப்படாதீங்க, அவங்கள பார்த்து பாவப்படுங்க, பரிதாபப்பட்டு சொல்லுங்க, டே
நல்லதை இழந்துராத, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்காய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசு எப்படி ஓடினார் என்றால், தமக்கு முன் என்ன இருந்துச்சுங்களா, ஒரு சந்தோஷத்தை பொருட்டு அந்த அவமானத்தை எண்ணாமல், சொல்லுங்க, எண்ணாமல் சகித்து ஓடிட்டே இருந்தார். அல்லேலூயா. எண்ணாமல், he did not consider. அதை என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. சில நேரத்தில் நம்ம கன்சிடர் பண்றோம். என்னது சொல்லிட்டாங்க சார், நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன். என்ன சொல்லிட்டாங்க சார், நான் பாட்டே பாட மாட்டேன். என்ன சொல்லிட்டாங்க சார், நான் இது பக்கம் என்ன பண்ண மாட்டேன், எழுந்து வீட்டை கூட வரமாட்டேன். நான் என்ன சொல்லிட்டாங்க சார், நான் ஏன் வாழணும். என்ன சொல்லிட்டாங்க சார், ஏன் வேணா எதுனா சொல்லிட்டு போட்டேயா. போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஃபெய்த் இஸ் டாலரன்ஸ். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க, ஆன்லைன்ல கேட்டவங்க கூட சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விசுவாசம் என்பது சகிக்கிறது தான் விசுவாசம். நிறைய இடத்துல விசுவாசம் சாதிக்கிறது நினைப்போம், நல்லது. ஆமா, அதுவும் இருக்குது. விசுவாசம் என்ன இருக்குது, சாதனையும் இருக்குது. ஆனா விசுவாசத்துல சகிப்பு இருக்கு தம்பி. விசுவாசம் என்ன இருக்குது, சகிப்பு இருக்குது. சகிக்க கத்துக்கிட்டா சாதனை ஆயிடும். சொல்லுங்க, சகிச்சிட்டா சாதனையை பார்த்துடலாம். பாருங்க, புது புது ஸ்டேட்மெண்ட் நமக்கும் வருது. சொல்லுங்க, சகிச்சிட்டா சாதனை அடைஞ்சிருவோம். சகிச்சாதான் சாதனை. சொல்லுங்க, சகிச்சாதான் சாதிக்க முடியும். சகிக்கலைன்னா சாதிக்க முடியாது. கேட்டு பாருங்க, ஓடுறவனை கேளுங்க, சாதிச்சவனை கேளுங்க, அங்க போய் வீடை கட்டினவனை கேளுங்க, அதை ஃபிளைட் கட்டணும், எல்லாரும் கேட்டு பாருங்க. எல்லாம் சகிச்சாண்டா, பிச்சை எடுத்தாண்டா, ரோட்ல உட்கார்ந்தாண்டா, எல்லாத்தையும் சகிச்சு, உலகத்தானே அதை சகிச்சு ஜெயிப்பான் என்றால், விசுவாசியாகி நீ உன் விசுவாசத்துல சகிப்பை கற்றுக்கொண்டு ஓடிட்டே இரு. நீ சாதிக்கிறவனாய் நிச்சயமாய் மாறுவாய் என்று இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து ஊழியக்காரனாய் உன்னை பார்த்து நான் சொல்றேன். உன் வியாபாரமா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், உன்னுடைய வேலையா இருக்கட்டும், உன்னுடைய பிசினஸ் உள்ள நீ எதிர்பார்க்கிற ஒரு முடிவா இருக்கட்டும், அதை நீ சாதித்தே தீருவாய். யாரும் தடுக்க முடியாது. சரி, இப்போ மூன்றாவது வசனத்துக்கு வருவோம். இந்த மூன்றாவது வசனம் தான் இன்னைக்கு அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துல பேசிடலாம். பாருங்க, அவர் சொல்றார், முதல் பகுதியை வாசிப்பேன். ஆகையால், எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். எப்பவுமே சொல்றேன், இந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குது. எதுக்காக ஆகையால் சொல்றேன், இவ்வளவு நேரம் பேசுறதுக்காக ஆகையால். பாருங்க, அப்ப என்ன பண்ணணும், நாம் எப்படி ஓடணுமா, முன்னால ஒரு கோல் இருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசில் வீற்றிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இப்ப எழுதுற என்ன சொன்ன, ஆகையால் ஆத்துமாக்களே சோர்ந்து போகாதபடிக்கு. போதும், இது முதல் சப்ஜெக்ட். இந்த வாரத்தில் இதை பார்ப்போம். ஆமென். எதுங்க, இளைப்புள்ளவர்களாய். சொல்லுங்க, இளைப்புள்ளவர்களாய், ஆத்மாவில் சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, இளைப்பாயி டயர்ட் ஆயிட்டு, கிறிஸ்தவ வாழ்க்கை டயர்ட் ஆயிட்டு, விசுவாச வாழ்க்கை டயர்ட் ஆயிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. Never get tired. Okay. Hey, you're not getting what I'm saying. Okay, let me tell. Others speak in Tamil. நீங்க எல்லாம் தமிழ்ல பேசுங்க. அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன். Okay, never get tired and never give up. That's my preaching today. Amen. The title of the sermon today is also never get tired and never give up. இன்னைக்கு சோர்ந்து போய் என்ன பண்ணாத, விட்டு கொடுக்காதே. எல்லாருக்கும் சோறு வருது. பாஸ்டருக்கு வரும், போஸ்டருக்கு வரும், பிரீச்சருக்கு வரும். போஸ்டர் யார் தெரியுமா, போஸ்டர்ல ஓட்டுறாங்க பாருங்க நிறைய, அவரு கூட சோறு வரும். பாஸ்டருக்கு வரும், போஸ்டருக்கு வரும், பிரீச்சருக்கு வரும், எல்லாருக்கும் வரும் சோறு. சொல்லுங்க, சோறு வராத யாரா இருந்தா சொல்லுங்க. இயேசுக்கே கொஞ்சம் சோறு வந்துச்சு. மனுஷா இல்லையா, என்னடா புஷ்குன்னு ஏசாமி அப்படி பேசிட்டி அப்படின்னாதீங்க. ஏசாமிக்கு சோறு, மனுஷனா இருந்தா சோறு தான் வரும். அதுதான் அங்க சொல்றாரு. மனுஷனா இருந்தா என்ன வரும், சோறு வரும். ஆனா அந்த சோர்வு எதுல வரக்கூடாது, நல்லா சொல்லுங்க. இந்த வசனத்துல இருக்கிற ஒரு வார்த்தையை பிடிங்க. எதுல வரக்கூடாது, ஆத்துமால. அதை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, ஆத்துமால சோர்ந்து போகாதீங்க. பிரதர், சிஸ்டர், never give up or never get tired in your spirit. உங்க ஆத்துமாவுல there will be challenging times, young people. I want to tell you, I want to declare that, because your life has a longer journey. You will definitely get weary and tired, because the word says there will be all this weariness, because the world is like that. There will be weariness, there will be tired. But what Paul, as he writes to the church of Hebrew, or the book of Hebrews, explains, he says, you know what, don't get weary or tired. சோர்ந்து போய், ஆமா, ஆத்துமாவுல சொல்லுங்க, ஆத்துமாவுல, ஆத்துமாவுல ஒரு நாள் பாருங்க. நிறைய நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, when you focus upon something, ஒரு காரியத்தை நம்ம நோக்கி இதை தான் அடையணும், இதை செய்யணும் அப்படின்னு நம்ம போகும்போது, அது நினைக்கிறபடி நடக்கணும்னு தான் மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. நினைக்கிறபடி அது அப்படியே நடந்துட்டே இருக்கணும்.
இல்லைன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், சோர்வாகிறது நம்முடைய இயல்பு வழக்கம். அதனால தான் ஆண்டவங்க சொல்றாரு ஆத்துமாவில், அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கே. அல்லேலூயா. அப்போ ஆத்துமாவில் சோர்ந்து போகாமல் நிறைய பேர் ஓடினவங்களை தான் சரித்திரத்தில் பார்க்குறீங்க. நான் அதனால தான் சில நேரங்களை ஒப்பிட்டு சரித்திரத்தில் இருந்த சிலரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டு எனக்கு திரும்ப திரும்ப இந்த வசனத்தை நான் இது சோர்ந்து போகாதபடிக்கு, ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடினா ஒரே ஆள் திரும்ப திரும்ப கத்திரை மண்டையில் எட்டுன்னு வந்தது தாவீது தான். சொல்லுங்க, யாருங்க? தாவீது. தாவீதை பற்றி உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் இல்லை, நிறைய சரித்திரங்களை பேசியிருக்கிறோம். இங்கே கேட்டவங்க பல முறை இதை கேட்டிருக்கேன், நீங்களே வாசிச்சிருக்கிறீங்க இல்லை. தாவீது பார்த்தீங்கன்னா அவர் சின்ன பையன்லேருந்தே அவருக்கு ரொம்ப சோர்வு தான். ஏன்டா இந்த வீட்டில் பிறந்தன்ற அளவுக்கு அவருக்கு சோர்வு தான். ஏன்னா நல்ல வீட்டில் பிறந்தாரு, அண்ணன் தம்பிக்கு இருக்கிற வீட்டில் பிறந்தாலும் அவருக்கு சோர்வு. ஏன்னா அவருக்கு அன்னிலேருந்தே அவர் தனிமை, ஒதுக்கி, நிராகரிப்பு, ஹியூமிலியேஷன். ஹியூமிலியேஷன் அது சிறுமைப்படுத்துதல், அவமானம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பார்த்து 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 அவருடைய வாழ்க்கையில சோர்வை பார்த்த மனுஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த சரித்திரத்தை உங்களுக்கு ஏற்கனவே பேசி இருக்கிறேன், ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை செட்டில்மெண்ட்ல வருது, பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க அடுத்த ஸ்தானத்துக்கு வர்றாங்க. இப்ப எல்லாம் வரும்பொழுது கூட பிள்ளைகளால ஒரு சோர்வு வருது. எங்க வருதுங்க? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு வேலை இல்லாதவன் ஒரு கூலிக்கு வேலை செய்யறான், இல்லைன்னா எதுக்கோ ஒரு என்ன சொல்றதுங்க, யாரும் ஆதரவு இல்லாத இருக்கும் போது சோர்வு வந்தா பரவாயில்ல. இப்ப எல்லாம் வந்துருச்சு, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, ஆனா பிள்ளைகளால இப்போ அவனுக்கு ஒரு சோர்வு வருது. இந்த சரித்திரத்தினுடைய ஒரு பகுதி சொல்லுது, தன் சொந்த மகனை அப்பனை எப்படி சாவடிக்கலான்னு சொல்லி என்ன பண்றாரு, கங்கணம் கட்டின்னு அலையிறாரு. சாதாரணமா இல்ல, அந்த ஆள் பெரிய வீரன். அது சாதாரணமான ஆள் இல்லடா, அதை அடிக்கணும்னா ஒரு நம்ம ஒருத்தர் 2 பேர் போனா செட் ஆகாதுன்னு 20,000 பேரை கூட்டு வர அளவுக்கு பையன் என்ன பண்றான். இன்னைக்கு அந்த அளவுக்கு தாப்ப மேல ஒரு என்ன சொல்றதுங்க, காய்மகாரமாய், தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, காய்மகாரமாய் என்ன பண்றான், எப்படியாவது அப்பாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அப்படி வரும்பொழுது இந்த மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட சோறு வந்திருக்கும் என்றால், நிச்சயமா சோறு வரும். என்ன ஆண்டவரே, அன்னைக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் நான் பொறுப்பு கொடுத்துட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்க்கும்போது இப்பயே ஆண்டவர் ஒரு சோர்வு. சோர்வு எல்லா நிலைமையிலும் எல்லா நிலவரத்திலும் நம்ம வாழ்க்கையில வருன்றதுக்கு தான் இந்த சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாரையும் கூட இருக்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டப்பா, எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு கிச்சு கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலான்ட்டு என்ன பண்ற இருக்கிறேன். ஆனா இப்போ தான் தேவையில்லாதெல்லாம் வினோதமா தேடி தேடி வருது. தேவையில்லாதெல்லாம் வரும், அது வரும், அதை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படிதான் வாழ்க்கையினுடைய நியமம். ஆமேன். ஆனா அதுல நல்லா கவனிங்க, இந்த மனுஷனுடைய இந்த எதிர்ப்பு வரும்பொழுது, இந்த சரித்திரத்தில் நீங்க வாசிக்கிற நேரம் இருந்தாலும் நான் அதை அந்த சப்ஜெக்ட்ல அந்த பக்கம் போல நீங்க வாசித்து பாருங்க. 4ஆம் புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒரு பயங்கரமான நடக்கும்பொழுது தலையில துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு செருப்பெல்லாம் அவுத்துட்டு வெறுங்காலோடு கூட அப்படியே நடந்து போறாரு. ஒலிமலை நடந்துட்டு சொல்றாரு, ஏன் ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார் என்றால், அப்பதான் இந்த எதுதான் அப்படின்ற ஒரு வாத்தியத்தை எடுத்து சரித்திரத்தை ஆராய்ச்சி எழுதுறவங்க சொல்றாங்க, எதுதான் எடுத்து 62ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. இப்போ கூட அந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. ஒரு 3 காரியத்தை இந்த 62ஆம் சங்கீதத்தில் உங்களோடு கூட சொல்லி நான் கடந்து போயிடலாம். ஐ மீன், இன்றைக்கு சோர்ந்து சொல்லுங்க, எதை பத்தி பேசுறோம்? ஆத்மாவில் never get tired, never give up. சொல்லுங்க, never get tired. மத்தவனா சொல்ல நெவர் எவர் எவர், டேய் அங்கெல்லாம் போவேனா, நம்ம ஒரே வாட்டி சொன்னா போதும். சொல்லுங்க, never get tired and never give up. I'm preaching about David, who was so much criticized throughout his life. He had to face trials after trials. But here's a time that he's being accused. He's being cornered by his own son, Absalom. His own son is coming against him to fight and kill him. And that's when he gets so tired and weary. But at that moment, he says, my soul shall never be disturbed by what I see in my eyes. என் கண்களால் பார்க்கிறதுல நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், ஆத்துமாவில் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க என்னோடு. கண்ணுல பார்க்கறதுல சில இடத்துல நம்மளே ஒரு சரீர பிரகாரமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா, ஆத்துமா சோர்ந்து போகக்கூடாது, இல்ல போகாது, போகக்கூடாது இன்னொருத்துக்கு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா, சாத்துமா
சோர்ந்து போகாது. 62 1ஆம் வசனத்தை வாசிக்க என்ன சொல்றாருங்க? தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. I should not give up because, or why shouldn't I give up? Why should I never give up? Because if I can have the confidence in God and God alone. Hallelujah. முதலாவது நல்லா பாருங்க என்ன சொல்றாரு? என் ஆத்துமா தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். Psalm 62 verses 1. Just look at that verse. இந்த வசனத்தை பாருங்க என்ன சொல்றாருங்க? தேவனையே நோக்கி. அங்க பையன் சாகடிக்கணும்னு நினைக்கிறான். இவருக்கு கூட கொஞ்சம் பேர் வர்றாங்க. அவங்க என்னென்னலாம் பேசிட்டு வந்திருப்பாங்க தெரியாது. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்து இருக்கிறியே, அன்னைக்கே சாவடிச்சிருக்கலாம் எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா? எப்படி இன்னைக்கு மாதிரி தான் அன்னைக்கு இருக்கிற உலகத்தை அன்னைக்கே விஷம் வச்சு கொடுத்துருக்கு, சாவடிச்சு கூடாது, இது அப்பயே தெரியாது திருட்டு பையனா இருக்கும்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், இவருக்கு ஒரு சோறு ஒரு பக்கம், எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, ஏது தான் எடுத்து என்ன சொல்றாருங்க? தேவனையே நோக்கி சொல்லுங்க. அப்ப இவருடைய நம்பிக்கை ஆண்டவர் பேர்ல எவ்வளவா இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு முதல் பாடம், முதல் விஷயம், தம்பி எல்லாரும் கேட்டுங்க. முதல் விஷயம், வாலிப பிள்ளைங்க, வளர்றவங்க, பெரியவங்க, கல்யாணம் இருக்கிறவங்க, பேர பேத்தி ஏத்தவங்க எல்லாரும் கேளுங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சோறு வரும். ஒண்ணு என்ன தெரியுமா? நீ எவ்வளவாய் உன் கர்த்தரை நம்பி இருக்கிறாயோ அவ்வளவுக்குள்ள ஆத்துமா சோதிக்கப்படவே முடியாது. சொல்லுங்க, ஆத்துமா ஒரு நாளும் சோதிக்கப்பட முடியாது. ஏனென்றால் என் நம்பிக்கை கர்த்தர். அல்லேலூயா. 12:3 என்ன வாசிங்க? எபிரேயர் 12:3 என்ன வாசிங்க? ஆத்துமாவுல சோர்ந்து போகாமல். ஆமா, ஒரு நாள் ஆத்துமாலாம் பண்ணக்கூடாது. அப்ப ஆத்துமால சோர்ந்து போக கூடாதுன்னா முதல் விஷயம் என்ன சொல்றேன்? எதை நம்பணும்? என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எப்ப தெரியுமா நமக்கு அந்த நம்பிக்கை போவோம்? பிரச்சனை வரும்போது கர்த்தர் இல்லைன்ட்டு வரும். பிரச்சனை வரும்போது கர்த்தர் எங்கடா போயிட்டாரு? அமெரிக்கா போயிட்டாரா? பாரிஸ்காரனை போயிட்டாரா நம்மள இங்க விட்டுட்டு? இல்ல அந்த சர்ச் பக்கம் போயிட்டாரா? நம்ம சர்ச்சை விட்டு போயிட்டாரா? இப்படி எல்லாம் நிறைய வரும். ஆனா நாம தான் என்ன தெரியுமா சொல்லணும்? தேவனையே நோக்கி நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. Number 1, the first thing, have your 100% confidence in God and God alone. அல்லேலூயா. முதலாவது என்னது? என் முழு நம்பிக்கை கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்றாருங்க? அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமா ஆசைப்படுறேன். பாருங்க, இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால, இது அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், அடிக்கடி நானும் பேசி இருக்கிறேன். எனக்குள்ள இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம், ரொம்ப பிடிச்ச சங்கீதம். அது எனக்கு நிறைய சங்கீதம் பிடிக்காது, அதில் ரொம்ப எனக்கு 62 ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பாட்டை கூட மற்ற நிறைய பேர் எழுதுறாங்களேன்ட்டுனால நான் அதை அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ரிப்பீட்டேஷன் பண்ண வேண்டான்ட்டு. ஆனால் ரொம்ப அடிக்கடி வரும் எனக்குள்ள. பாருங்க என்ன சொல்றாரு? 3-4 விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அதை படிக்கும் போது என்னுடைய சிந்தனையில் என்னுடைய வெளிப்பாட்டை சொல்றேன் பாருங்க. See the comfort and consolation. என்ன சொல்றாருங்க? ரெண்டாவது, என் ஆறுதலும் என் தேறுதலும் ஆண்டவர் தான். என்ன சொல்றாருங்க? நம்பர் 1 என்ன சொன்னாரு? என் நம்பிக்கை, என் முழு நம்பிக்கை கர்த்தர். ரெண்டாவது என்ன சொல்றாரு? என்னை ஆற்றுறது என்னை தேடுறது கர்த்தர், அவரை தவிர யாருமே கிடையாது. அப்ப என் மேல அவர் அன்பு வச்சிருக்கிறாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்னை யாரா ஒருத்தர் தொடணும்னா முதல்ல ஆண்டவரை தொட்டா தான் என்னை தொட முடியும். எத்தனை கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுது. நிறைய பேர் எழுதுறீங்க, இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிருங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களாம் விளையாட்டே இருக்கட்டும், அப்படி விடுங்க, ஜாலியாக இருக்கணும். அவங்க விளையாடுற டைம் இது, அவங்கள விடணும். இப்போ நீங்கள் சத்தியத்தை கேட்கணும். முக்கியமாக அடுத்த 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நீங்கள் ஒன்று எப்படி தெரியுமா வரணும்? உங்கள் ஆத்மா சோர்ந்து போகக்கூடாதுன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? என்ன எதையாவது யாருனாவது தொடணும்னா கூட முதல்ல யாரை தொடணும்? கர்த்தரை தொடணும். கர்த்தரை யாராவது தொட முடியுமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நேரடி ஆண்டவரை தொட முடியுமா? அவ்வளோ எவ்வளோ பெரியவர். அதை தான் சொல்றாரு, என் கண்மலை. என்ன சொல்றாரு பாருங்க? என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என்னெல்லாம் தொடவே முடியாதுன்றார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருது? உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா வரணும்? சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி ஒன்று சொல்லுங்க, ஏதோ ஆண்டர்கிட்ட போயிட்டு ஆண்டர் விட்டுக்கிறதுனால தான் உள்ள வந்துக்குது, ரைட்டா? அதனால கர்த்தர் பார்த்துப்பாரு. கர்த்தர் விட்டு இருக்கிறதுனால கர்த்தர் பார்த்துருப்பார். கர்த்தர் இல்லைன்னா கர்த்தர் தொட்டு தாண்டி வந்திருக்க முடியாது. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? குழப்பம்னா குழப்பிக்குங்க, பரவாயில்ல. ஆனால் சொல்றதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்க. நல்லா கேளுங்க. என்னதுங்க?
என்ன தேடி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னா கத்தர் விட்டு இருக்கிறதுனால தான் என்கிட்ட வந்துக்குது. அப்போ கத்தர் விட்டு வச்சுட்டு என்ன பண்ற, கூடவே நின்று தான் இருக்கிறாரு. யாருக்கு தான் புரியுது இப்போ? எத்தனை பேருக்கு தான் புரியுது இப்போ? இல்லைன்னா என்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவீது அதான் சொல்றாரு, புள்ள ஏன் எனக்கு விரோதமா வர்றான்னா கடவுள் அன்வைக்காம வந்திருக்குமா? அன்னைக்கு கோலியாத் வந்தான், ஓகே. அன்னைக்கு சவுல் பண்றான், ஓகே. இது நம்ம பெத்த புள்ள, இதுவே இந்த பிரச்சனை கொடுக்குதுன்னா ஆண்டவர் அனுமதிக்காமல் நடக்குமா? இப்ப கத்தர் விட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்ன தொட விட மாட்டாரு, என் பக்கத்துல தான் இருக்கும். அது அந்த பிரச்சனையை அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? அல்லேலூயா. அவர் என் கன்மலை, என் ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம். நான்லாம் சொல்லுங்க, திமுறா பேசுங்க. இப்ப திமுறா எல்லாரும் பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் திமுறா பேசிருங்க. என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பேசுறத பிசாசு கேட்கணும் இன்னைக்கு ராத்திரி. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இந்த வியாதியில என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பண பிரச்சனை எல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விரோதம் எல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எதனா பண்ணனா அவர் அனுமதி வேணும். அவர் அனுமதிச்சிருந்தாருன்னா, அவர் பார்த்துக்கிறதுனால தான் அனுமதிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாரு. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுனாவே ஆத்துமா சோர்ந்து போகாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இவருக்கு. அன்னிலிருந்து சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அப்புறம் கோலியாத் வந்தாரு, மாமனார் வந்தாரு, எல்லாம் வந்தா இப்ப பையன் வராரு பெத்த. ஏன்னா எல்லாரையும் தாங்கிடலாம். இன்னைக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தாங்கிடலாம். எவ்வளோ சொந்தம்னு ஒன்று, நம்மள ரத்த பந்தம்னு ஒன்று இருக்குது பாரு. அது எதனா ஒன்று பண்ணிருச்சுன்னா அன்னைக்கு நிறைய பேர் உடஞ்சிருக்கிறத பார்த்துருக்கிறேன். அப்போ இவருக்கு எப்படி இருந்திருக்கும் நான் யோசிக்கும் போது தான் அவர் சொல்றாரு, அதுலேயே எழுந்து சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் பயப்படுற? கடவுளுக்கு தெரியாம உனக்கு நடக்குதா? எங்க பேச வந்துட்டாரு இப்போ? சூழ்நிலாம் பேசல, அதெல்லாம் விட்டாரு. ஏய் போ பிசாசே போ, இயேசுவின் நாமத்துல உன்னை அதமாக்குறேன். அதெல்லாம் சிக் போ, ஆண்டவரே அப்சலோமை கொல்லுங்க இயேசுவின் நாமத்துல, ஆண்டவர் செத்து மடியட்டும், அதெல்லாம் பேசல. அவர் என்ன சொல்றாரு? ஆத்துமாவே, நல்லா கவனிச்சுக்கணும், சீக்கிரட்டை புரிஞ்சுங்க. நிறைய நேரத்தில் we fight against the challenges, but in spite of that console your spirit. யாருக்கு புரியுது? சூழ்நிலைக்கு நேராக நின்று இயேசுவின் நாமத்துல உன்னை வெட்டி மடவாக்குறேன், கத்தி அனுப்புறேன், பட்டயம் உனக்கு. ஏய் அதெல்லாம் நான் நிறுத்துரு. இப்ப என்ன தெரியுமா சொல்லணும் பார்த்து? என்ன சொல்ல? ஆத்துமாவே நீ ஏன்டா இந்த அல்ப காரியத்துக்கு பயப்படுற? உன் கடவுள் எவ்வளவு பெரியவர். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் உன்னை விட்டுருவாரா? சொல்லுங்க. என் ஆண்டவர் என்ன விடவே மாட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவர் என்ன ஒரு நாளும் விடவே மாட்டாரு. ஒரு நாளும் கர்த்தர் என்ன விடவே மாட்டாரு. ஆண்டவர் என்ன கர்த்தர் விட வேண்டும் என்றால் இவ்வளவு தூரம் கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. கடைசியா இன்னொரு விஷயத்து வாசல் 5, 6, 7 வாசிருங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் கன்மலையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலை, என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. I have a covenant. ஆமென். 3வது சீனாதுங்க, எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை யாராலும் தொடவே முடியாது. என் நம்பிக்கை, என் ஆறுதல் தேர்தல், என் உடன்படிக்கை. அல்லேலூயா. 3 விஷயத்தை நல்லா புடிச்சிங்க. சொல்லுங்க, என்னதுங்க? உங்க ஆத்மாவை யாரும் தொடவே முடியாது. அதுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு என்னதுங்க, ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அவன் ஆத்மாவை காக்கிற தேவன். அல்லேலூயா. என் ஆத்மாவை காக்கிற தேவன். அவர் எதுலயும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அந்த ஆத்மாவுல கர்த்தருடைய பாதுகாப்பு. அதனால சொல்றாரு, என்ன சொல்ற? ஆத்மாவே தேவனையே நோக்கி. சொல்லுங்க, தேவனையே நோக்கி. இன்னைக்கு எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியாது. ஆனா உங்களிடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சோறு வரும், சவால் வரும், பிரச்சனை வரும். ஆனா அது மத்தியில ஒன்னதான் நீங்க சொல்லணும், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது வரவே முடியாது. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறா, அதனால வந்திருக்குது. கர்த்தர் அனுமதிச்சிருந்தா கர்த்தரை பார்த்துப்பாரு. அல்லேலூயா.
என்னை அனுமதிச்சுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு நீ என்ன எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம், உன் திறமையை காட்டிங்க, எந்த அளவுக்கு நீ பெரிய ஆளுன்னு கொஞ்சம் நிரூபின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஓரமாக பார்க்க மாட்டார். அவர் சொல்லுவார், நான் நீ எப்படி கூட நானும் கூட நின்று சமாளிக்கிறது தான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, உனக்கு இதை நான் அனுமதித்திருக்கிறேன், ஆனால் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். அல்லேலூயா. அதில் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா. 12 அதிகாரத்துடைய 3 வசனத்தை என்ன வாசனம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க எல்லாரும். என் ஆத்துமா, ஆமா சொல்லுங்க, இளைப்புள்ளதாய் உங்கள் ஆத்துமாக்கல்ல. ஆமா, அதனால எல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இளைப்புள்ளதா என் ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. இளைப்புள்ளதா என்னுடைய ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு, இளைப்புள்ளதாய் என்னுடைய ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு, இளைப்புள்ளதாய். ஆமென். இன்றைக்கு நமக்கு நடக்கிற அநேக சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தின் மத்தியில, அநேக சவால்களின் மத்தியில ஆத்துமாவை சோரடிக்க செய்யணும்னு சொல்லிதான் இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் நமக்குள்ள நடந்துட்டே இருக்குது. ஆமென். இன்னைக்கு there are a lot of things that happens because we need to lose ourselves, we need to give up ourselves. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம விட்டு கொடுத்துணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டங்கள் நம்ம தேடி வந்துட்டே இருக்குது. ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லணும் அப்படின்னு ஏவப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? Amen. You should never give up in this kind of challenges that you're facing. நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் மத்தியில விட்டு கொடுக்கவே கூடாது. தாவீதுக்கு பயங்கரமான நிர்பந்தம் தன்னுடைய சொந்தத்தினால வரும்பொழுது அவர் சொல்றாரு, ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன ஏதாவது ஒண்ணு செய்யணும், எனக்கு விரோதமாய் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் தேவன் அனுமதி இல்லாமல் அது நடக்கவே முடியாது. தேவன் அனுமதித்தால் தான் என்னை யாரு எதை வேணா பண்ண முடியும். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கவே முடியாது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போ நீங்க அதை தான் நீங்க உச்சரித்து உங்களுடைய வாழ்க்கையில தைரியமாய் பிடித்து கொண்டு சொல்லணும். Without God's permission, without God's approval, there's nothing that can happen in my life. என் வாழ்க்கையில தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கல. அப்ப தேவனை நான் நம்பி இருக்கிறேன். ஆத்துமாவே நீ எதை நம்பு? தேவனை நம்புறேன். அநேக நேரங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போய் விட்டு கொடுத்துடாம சொல்லுங்க, கர்த்தரை நம்புறேன், நான் நம்புற ரட்சிப்பு அவரால் வரும், நான் நம்புற வெற்றி அவரால் வரும். ஆண்டவர் என்னை விடவே மாட்டாரு, இதுல நான் சோரவே மாட்டேன். I am never going to get tired or neither I'm going to give up. நான் டயர்ட் ஆக மாட்டேன், சோர்ந்து போய் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு வெற்றி தருவார், நம்பிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நீங்க அதை சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஜெயமா தான் வைக்க போறாரு. இன்னைக்கு ராத்திரி ஆண்டு உங்களை ஜெயமாய் மாற்றிக்கொண்டே தான் இருப்பார். நீங்க கேட்கும் பொழுதே அநேக சோர்வுகள் இதெல்லாம் நடந்திருக்கணுமே, இந்த காலம் கடந்துருச்சேன்னு சொல்லி யோசிச்சே இருந்தீங்கன்னா இன்னைக்கு தைரியமா இருந்து சொல்லுங்க, ஆண்டவர் அவருடைய அனுமதியோடு கூட தான் காலத்தை நகர்த்தி நகர்த்தி சரியான காலகட்டத்தில் என்னை அந்த காலத்தில் கர்த்தர் கொண்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நான் எதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருடைய காலத்தில் என் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. என் காரியம் கர்த்தருடைய காலத்தில் நிச்சயமா வாய்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் காரியம் கர்த்தருடைய காலத்துல வாய்க்கும், நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, என் காலத்துல. ஆமென். தன் காலத்துல. ஆமா சொல்லுங்க, தன் காலத்துல கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்ப என் காலம் ஒண்ணு இருக்குது. என் காலத்துல தான் அது நடக்கும். என் காலத்துல அது நடக்கும். என் காலத்துல அது வாய்க்கும். என் காலத்தில் அதற்குரிய ரட்சிப்பு வரும். என் காலத்தில் அதை கர்த்தர் செய்வார். அது வரல நான் சோர்ந்து போக மாட்டேன். சோறு வரும்போது சொல்லுவேன், ஆத்துமாவே பயப்படாத, ஆத்துமாவே பயப்படாத. பாருங்க எத்தனை விஷயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படி செஞ்சிருக்கிறார். நீங்களே திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எத்தனை விஷயங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்ய. நம்ம எல்லாரும் எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே, there are a lot of things that I can count those blessings in my life, Lord. There are plenty of blessings that you have done in my life. என் வாழ்க்கையில நீர் செய்த அநேக நன்மைகளை நான் திரும்பி பார்க்கும்பொழுது நீங்க அன்னைக்கு அதை செய்ததுனால தான் அது சரியாய் முடிந்தது என்று எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, அது ரொம்ப எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக செஞ்சீங்க. அதனால ஆண்டவரே, இப்போ சில காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதற்குரிய ஒரு காலத்தை வச்சிருக்கீங்க. அதுவரை நான் சோர்ந்து போகாதபடிக்கு. அந்த ஒரே ஒரு வார்த்தையை எல்லாரும் சொல்லிடுங்க, நான் சோர்ந்து போகாதபடிக்கு. சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஓடிட்டே இருப்பேன். ஆண்டவரே, எல்லாருடைய கரங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, I will never give up, Lord. There will be a lot of tiredness, Lord. There will be a lot of weariness that can attack my life, Lord. என் வாழ்க்கை அநேக காரியங்கள் ஆண்டவரே தாக்கவும்
என் வாழ்க்கை அநேக நேரங்களை சோர்வுபடுத்துறதுக்கு அநேக காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். பட் ஐ எம் நெவர் கோயிங் டு கிவ் அப் லார்ட். நான் எதையும் ஆண்டவர் விட்டு கொடுக்காம கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஜெயமாய் கடந்து வந்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எங்களுக்குரிய வெற்றியை கர்த்தர் தருவீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ராத்திரியில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் அசைவாடி ஆண்டவரே, பலத்த ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய நன்மையினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. உடைய சமூகம் காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே இன்னும் ஜெயமாய் மாற்றி போடட்டும் என்று சொல்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.